இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உயிர்த்த ஞாயிறு குற்றவாளிகளை அம்பலப்படுத்த தவறிய ஜனாதிபதி, குற்றப்புலனாய்வு பிரிவின் மேலதிக விசாரணைக்கு உத்தரவு. வடக்கு கிழக்குக்கு கட்சியை விரிவுபடுத்த அர்ச்சுனா திட்டம். திருகோணமலையில் சுயேட்சை குழுக்களுடன் விசேட கலந்துரையாடல். ஜேவிபி அரசை நம்ப வேண்டாம், பொய்யான வாக்குறுதிகள் குறித்து எச்சரித்ததாக கூறும் டெலோ. சிங்கள மயப்படுத்தப்படும் வவுனியா மாவட்டம், அரசியல் விடியலுக்கான போராட்டம் தொடர வேண்டும் என்கிறார் சத்தியலிங்கம். தமிழர்களை அடிபணிய முயலும் அனுர அரசு, தேசிய மக்கள் சக்தியை அனைவரும் ஒருமித்து எதிர்க்க வேண்டும் என்கிறது கஜேந்திரகுமார் அணி. திமுகவை நம்பி விசிக இல்லை என்கிறார் தொல் திருமாவளவன். கூட்டணியை பலவீனப்படுத்த இடமளிக்க கூடாது எனவும் கருத்து. ட்ரம்பிற்கு எதிராக அமெரிக்கா முழுவதும் திரண்ட மக்கள், ஜனாதிபதியின் கொள்கைகளுக்கும் போர்க்கொடி. இனி தொடர்பான விரிவான செய்திகள். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்களை விசாரிப்பதற்கான ஜனாதிபதியின் ஆணைக்குழுவின் அறிக்கை ஸ்ரீலங்காவின் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. தாக்குதல் தொடர்பான மேலதிக விசாரணைகளுக்காக ஜனாதிபதியின் அறிவுறுத்தலின் பேரில் பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் அறிக்கையை ஒப்படைத்துள்ளதாக ஸ்ரீலங்காவின் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் துரிதமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும், இன்றைய தினம் கொண்டாடப்படும் உயிர்த்த ஞாயிறுக்கு முன்னர் அதற்கு பொறுப்பான பலரை வெளிக்கொண்டு வருவதாகவும் கடந்த மார்ச் மாதம் 30ஆம் தேதி ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க உறுதியளித்திருந்தார். எனினும் இன்று வரை தாக்குதலுக்கு பொறுப்பானவர்கள் என எந்தொருவரையும் அடையாளம் காட்டுவதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தவறியுள்ள நிலையில் புதிய நகர்வாக இந்த தாக்குதல்கள் குறித்து குற்ற புலனாய்வு திணைக்களம் மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ளும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நிதியை வைத்து தமிழர் தாயகத்தை அடிபணிய செய்யும் அடக்குமுறை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க தலைமையிலான அரசு கட்டவிழ்த்து விட்டுள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி குற்றம் சாட்டியுள்ளது. உள்ளூராட்சி மன்றங்களில் சட்ட முறைமைகள் தொடர்பில் தெரியாதவர்கள் கூட இன்றைய அரசில் இருப்பது வேடிக்கையாக இருப்பதாகவும் யாழ் மாநகர சபையின் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் முதல்வர் மற்றும் துணை முதல்வர் வேட்பாளர்கள் இணைந்து நடத்திய ஊடக சந்திப்பில் விசனம் முன்வைக்கப்பட்டுள்ளது. ரெண்டு விதமான ஆபத்து இருக்குது. இப்போ இன்றைக்கு நாங்கள் பிரதானமாக கருதுகின்ற விஷயம் ஒரு இன அழிப்பாளிகளை எங்கள்கிட்ட ஊடுருவுற விடயத்தை நாங்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் கட்சிகள் ஒருவரை ஒருவர் விமர்சித்துக் கொண்டிருந்ததால என்பிபி வந்ததாகத்தான் ஒரு விமர்சனம் ஒன்று இருக்குது. அப்ப இந்த இடத்துல எங்களுடைய பிரதானமாக நாங்கள் ஒட்டுமொத்தமாக தவிர்க்க வேண்டிய எங்களுடைய இனத்துக்கு ஒரு துரோகம் செய்து கிட்டக்கூட அவர்களை எடுக்க முடியாத தரப்பை முதல் கட்டமாக நாங்கள் நிராகரிச்சே ஆக வேணும். இதுதான் எங்களுடைய பிரதானமான முதல் கோரிக்கை. ஆனால் தமிழ் மக்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேணும் என்னென்றால், இப்ப தென்னிலங்கை தரப்பை நாங்கள் நேரடியாகவே இனங்காண்றோம், பிள்ளையான ஒரு தரப்பு. ஆனால் தமிழ் தேசியம் என்று பேசிக்கொண்டிருக்கிற தரப்புகளே சிலது என்ன செய்யணும் என்று சொன்னால் பிறகு தேர்தலுக்கு ஒரு வாக்குறுதியை தமிழ் மக்களுக்கு கொடுத்து போட்டு தென்னிலங்கை தரப்போட இணைஞ்சு செயற்படுற ஒரு தன்மையும் நாங்கள் கடந்த காலங்களில் கண்டிருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு ஆக குறைஞ்சது ஒரு தமிழ் தரப்புக்கு கிடைக்கிற வாக்குகள் மூலமாக நாங்கள் எங்களுடைய நியாயப்பாட்டுக்களை சொல்லலாம். ஆனால் அதுவும் பாதிப்பு தான். அதாவது தென்னிலங்கை கட்சிக்கு நாங்கள் வழங்குற பாதிப்பு உடனடியாக நிவர்த்தி செய்யப்படுகிறது. ஆனால் தமிழ் தேசிய தரப்புல இல்லாத தரப்புகள் போட்டி போடுறதுக்கு அதை ஆதரிக்கிறதும் நாங்கள் அதை கொஞ்சம் பின்னுக்கு தள்ளுது, அவ்வளவும் தான். ஆனால் விளைவு என்ன நடக்க போகுது என்றால் ஒன்றுதான். உதாரணத்துக்கு ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தான் கொண்டு வர போகுது தென்னிலங்கை அரசாங்கம் சொல்லுது. ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தான் எங்களுடைய ஒரு தமிழ் கட்சியினுடைய ஒரு தலைமையும் சொல்லுது என்று சொன்னால் விளைவு என்ன வரப்போகுது என்றால் ஒரு விளைவு தான். ஆனால் காலங்கள் கொஞ்சம் இழுத்தடிக்கப்படுது. இதுல இருக்கிற ஒரே ஒரு நன்மை மட்டும்தான் இருக்கு. என்னன்னு சொன்னால் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 24% வாக்கு மட்டும்தான் என்பிபி பெற்றிருந்தது. 76% வாக்கு ஏனைய கட்சிகளுக்கு தான் போயிருந்தது. ஆனால் 24% வாக்குகளை வச்சு 3 ஆசனங்கள் அல்லது கணிசமான ஆசனங்கள் கிடைச்சதை வச்சு அவையே சொல்லினோம் என்னன்னா தமிழ் மக்கள் தங்களுக்கு ஒரு ஆணையை வழங்கிய
கூடியதாகத்தான் சர்வதேச மட்டத்தில் ஒரு பிரச்சாரத்தை செய்யணும். 24% வாக்கை வச்சுக்கொண்டு ஒரு பிரச்சாரத்தை செய்யணும். ஆனால் அந்த ஆபத்தை நாங்கள் தடுத்து நிறுத்தணும் என்று சொன்னால் அவர்களை நாங்கள் முறியடிச்சு தமிழ் தேசமாக மக்கள் இருக்கணும் என்ற விஷயத்தை காட்ட வேண்டிய தேவை இன்றைக்கு இருக்கு. ஆனால் மக்கள் புரிஞ்சு கொள்ள வேணும். எப்படி என்று சொன்னால் அதை நாங்கள் மக்கள் ஆழமாக விளங்கி கொண்டு செய்ய வேணும். என்பிபிக்கு வாக்களிக்கிறதும் ஒன்றுதான். ஆனால் விளைவு உடனடியாக நிராகரிக்கப்படும். தென்னிலங்கை அரசோட நிற்கிற தரப்புக்கு இன்றைக்கு தமிழ் தேசியம் என்ற பேரில் வாக்களிக்கிறதும் ஒன்றுதான். ஆனால் விளைவு கொஞ்சம் தாமதப்படுத்தப்படும். தையிட்டி விகாரை பிரச்சினைக்கு நீதியான தீர்வை வழங்க வேண்டும் என அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் எண்ணியிருந்தால் அந்த விகாரை வளாகத்தில் புதிதாக ஒரு வளாகம் அமைக்கப்படுவதற்கு இடமளிக்கப்பட்டிருக்காது என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சுட்டிக்காட்டியுள்ளது. கடந்த ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களில் தேசிய மக்கள் சக்தி வழங்கிய பொய்யான வாக்குறுதிகள் குறித்து எச்சரிக்கை விடுத்திருந்ததாகவும் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் டெலோவின் யாழ்ப்பாண மாவட்ட அமைப்பாளர் குருசாமி சுதேந்திரன் இந்த கருத்தை கூறியுள்ளார். இலங்கையில் இருந்து நாங்கள் பாராளுமன்ற தேர்தல் காலத்திலேயே மிக தெளிவாக கூறியிருந்தோம். வழங்கப்படுகின்ற வாக்குறுதிகளை நம்பி வாக்களிக்க வேண்டாம் என்று. இன்று அரசியல் கட்சிகள் விடுதலை, பயங்கரவாத தடை சட்டம் சம்பந்தமான விடயங்கள் என்பவை இன்றும் பயங்கரவாத தடை சட்டத்தில் நீக்கப்படவில்லை. இன்றும் அரசியல் கைதிகள் விடுதலை நிராசையாகி இருக்கிறது. காணிகள் விடுவிப்பு நடைபெறவில்லை. இப்படியாக வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் எல்லாத்தையும் நிராகரித்ததோடு மாத்திரமல்லாமல் தங்களுடைய சபையிலே இருந்து அனுப்புகின்ற வேண்டுகோள்களை கண்ணை மூடிக்கொண்டு கையெழுத்து போடுவதாக ஜனாதிபதி ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். கடந்த காலங்களிலும் தங்களது கட்சிகளில் இருந்து அனுப்பப்பட்ட வேண்டுகோள்களை சபைகளில் இருந்து கண்ணை மூடிக்கொண்டு கையொப்பமிட்டதால் தான் நாடு இந்த முறையான வங்குரோத்து நிலைக்கு அடைந்தது என்பதை அவர் மறந்துவிடக் கூடாது. அதிலிருந்து மீளுவோம், நாங்கள் ஒரு சிஸ்டம் சேஞ்சை கொண்டு வருவோம் என்று சொல்லி இப்பொழுது மீண்டும் கண்ணை மூடிக்கொண்டு கையெழுத்து போடுவோம் என்ற கருத்தை விதைத்திருப்பதானது அபாயகரமான சபை நிர்வாகத்தையே எடுத்து காட்டுகிறது. இன்று தையிட்டி விகாரை போன்று நாளை எங்களுடைய இடத்திலே ஒரு விகாரை அமைக்கப்பட வேண்டும் என்றோ அல்லது ஒரு கோவில் இடிக்கப்பட வேண்டும் என்றோ ஒரு கோரிக்கை சபையிலிருந்து அனுப்பப்பட்டால் அதை கண்ணை மூடிக்கொண்டே கையெழுத்து போடுகின்ற அபாயம் காணப்படுகிறது. ஆகவே மக்கள் மிக அவதானமாக இந்த முறை வெற்றி வாக்குறுதிகளை வழங்குபவர்களை நிராகரித்து தமிழ் தேசிய பரப்பிலே பயணிக்கின்ற கட்சிகளுக்கு உங்களுடைய ஆதரவை வழங்க வேண்டும். தமிழர் தாயக பகுதியான வடக்கில் உள்ள வவுனியா மாவட்டமும் சிங்களமயப்படுத்தப்பட்டு தமிழர்களின் இனப்பரம்பல் திட்டமிட்டு குறைக்கப்படுவதாக இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ப. சத்தியலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார். வவுனியாவில் உள்ளூராட்சி சபைக்கான தேர்தல் காரியாலயத்தை திறந்து வைத்து கருத்து வெளியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அரசியல் விடிவுக்கான போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். எங்களுடைய வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபையில் கூட வழமைக்கு மாறாக கடந்த சபையிலே வேறு மொழி பேசுகின்ற ஒரு உறுப்பினர் வரக்கூடிய அளவுக்கு எங்களுடைய வவுனியா மாவட்டத்திலே இனப்பெரம்பலை மாற்றுகின்ற செயற்பாடுகள் குடியேற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வவுனியா மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதியை எடுத்துக்கொண்டால் நெடுங்கேணி எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு அங்கேயும் இதே மாதிரியாக வவுனியா மாவட்டத்தினுடைய பகுதிகளையும் முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய நிலப்பரப்பையும் எடுத்து அங்கு குடியேற்றம் செய்யப்பட்டு ஒரு புதிய பிரதேச செயலாளர் பிரிவே அங்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. மணலாறு இப்போது வெளியோயான்ற ஒரு பிரதேச செயலாளர் பிரிவு உருவாக்கப்பட்டிருக்கிறது. செட்டிகுளத்திலே வழமைக்கு மாறாக இந்த முறை எங்களுடைய மாவட்டத்தை சாராத வேற்றுமொழி பேசுகின்றவர்கள் இந்த முறை வாக்காளர்களாக உள்வாங்கப்பட்டிருக்கிறார். இது எந்த அரசாங்கம் வந்தாலும் இந்த செயற்பாடு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. அதற்கு பல்வேறு வழியில வவுனியா வடக்கு பார்த்தீங்கன்னா மகாவலி எல்லண்டு வந்தது. இப்ப செட்டிகுளத்தை பார்த்தீங்கன்னா கீழ்மல்வ தோயா திட்டம் என்ற ஒரு திட்டம் வருது. இந்த திட்டங்கள் எல்லாம் தமிழ் மக்களுக்கு நன்மை செய்கின்ற திட்டங்கள் என்று சொல்லி கொண்டு எல்லாரும் செய்கிறது இனப்பெரம்பலை மாற்றுகின்ற செயற்பாடு. ஆனால் ஜேவிபி அல்லது என்பிபி அரசாங்கம் அதை தாங்கள் செய்ய மாட்டோம் என்று சொல்லி பல சந்தர்ப்பங்களில் கூறியிருந்தாலும் அவர்களுக்கு இப்போது 6 மாதம் பிடித்திருக்கிறது. அவர்கள் அதை செய்ய மாட்டோம் என்று சொன்னதை நிரூபிக்கக்கூடிய வகையில் இந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரை எடுக்காமல் இருப்பது மனவரத்துக்குரிய விஷயம். இப்ப இருக்கிற அரசாங்கம் பொருளாதார முன்னேற்றத்தை காணுவதற்குரிய முதற்படிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றது. அதுக்கு நாங்கள் பூரண ஆதரவை கொடுப்பதற்கு ஒரு நாட்டு மக்கள் என்ற முறையில நாங்கள் நிச்சயமாக ஆதரவளிக்கலாம். ஆனால் எங்களுடைய அரசியல் போராட்டத்துக்கான தீர்வு
கிடைக்கும் வரையில் தமிழ் பேசுகின்ற நாங்கள், தமிழ் மக்களாகிய நாங்கள் எங்களுடைய விடிவை நோக்கிய பயணத்தில் நாங்கள் மாற்றம் இல்லாமல் தொடர்ந்து பயணிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு இருக்கிறது. நாங்கள் எவ்வளவு காலம் இப்படி ஒரு அரசியல் உரிமைக்காக போராட போகிறோம் என்பது எங்கட கையில மாத்திரமில்லை, அரசாங்கத்தின் கையிலேயும் இருக்கு. இதேவேளை இலங்கை தமிழரசு கட்சியின் பிரதேச தேர்தல் காரியாலயம் வவுனியா மகாரம்பிக்குளம் பிரதான வீதியில் இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்காவின் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான பரப்புரை பணிகள் கட்சி மற்றும் சுயேட்சை குழுக்களால் முன்னெடுக்கப்பட்டு வருவதன் ஒரு பகுதியாக இந்த காரியாலயத்தின் செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபைக்குட்பட்ட மகாரம்பிக்குளம் வட்டாரத்தில் தமிழரசு கட்சி சார்பாக சி சந்திரசேகரன் நேரடி வேட்பாளராக போட்டியிடுகின்றார். இவருடன் ப ஆனந்த், ரா நித்யா ஆகியோரும் பட்டியல் வேட்பாளராகவும் போட்டியிடுகின்றனர். அவர்களது பிரதேச தேர்தல் அலுவலகம் மகாரம்பிக்குளம் பிரதான வீதியில் இன்று காலை திறந்து வைக்கப்பட்டது. இதன்போது வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர் ப சத்தியலிங்கம், கட்சியின் முக்கியஸ்தர்கள் மற்றும் வேட்பாளர்கள், ஆதரவாளர்கள் கலந்து கொண்டிருந்தனர். ஊசி சின்னத்தில் உள்ள தமது சுயேட்சை குழுவை அரசியல் கட்சியாக இணைந்த வடக்கு கிழக்கிற்கு விரிவுபடுத்த எண்ணியுள்ளதாக ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார். திருகோணமலையில் உள்ளூராட்சி சபை தேர்தலில் பசுமட்டு மற்றும் வண்டில் சின்னங்களில் போட்டியிடும் 2 குழுக்கள் தம்முடன் இணைவது குறித்து கலந்துரையாடியுள்ளதாகவும் இந்த பேச்சுக்கள் சாதகமாக அமைந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். புவலி பிரதேச சபையிலையும் மற்றது பட்டினம் சூழல் பிரதேச சபையிலையும் அவர்கள் ஏற்கனவே நொமினேஷன் தாக்கல் செய்திருந்தவர்கள் ஊசி சின்னத்தை எடுக்கவில்லை. இந்த டிஸ்கஷன் சார்பாகத்தான் அமைந்திருந்தது. முக்கியமாக அவர்கள் கேட்ட விடயம் வடக்கு கிழக்குண்ட இணைப்பு சம்பந்தமாக, முக்கியமாக இந்த கட்சி வடக்கு கிழக்கில் இணைக்கப்படுறது சம்பந்தமாக, வடகிழக்குக்கு விஸ்தரிப்பு சம்பந்தமாக கணக்க சந்தேகங்களை கேட்டிருந்தவர்கள் தெளிவாக சில விடயங்களை சொல்லியிருக்கிறோம். கட்சி ரெஜிஸ்டர் பண்ணப்படும் போது அவர்களும் உள்வாங்கப்பட்டு ஒரு பெரிய கட்சியாக, வடக்கு கிழக்கு இணைந்த கட்சியாக நாங்கள் போடுவோம் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது எங்களுக்கு. அதுக்கு அவர்கள் என்னுடைய நிலைப்பாட்டை சொல்லியிருக்கிறேன், அவர்களுடைய நிலைப்பாட்டையும் எனக்கு சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் ஓரிரு நாட்களில் அதன் முடிவுகள் அறிவிக்கப்படும். எங்களுடைய திருகோணமலை மட்டுமல்ல, வடக்கிலையும் கிழக்கிலையும் மட்டக்களப்புக்கும் நாங்கள் அடுத்த பயணம் செய்ய இருக்கிறோம். இன்றைய தினம் மாலை 4 மணிக்கு நாங்கள் மட்டக்களப்பு பயணம் செய்கிறோம். அவர்களுடையும் ஆரம்ப கட்ட நடவடிக்கைகளை செய்கிறோம். நாங்கள் ஒரு பொதுவான கொள்கையோடு வைத்திருக்கிறோம். தமிழ் பேசுகின்ற, தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகளோடு சேர்ந்துதான் நாங்கள் ஆட்சி அமைக்கிறோம். மட்டக்களப்பு சின்னவத்தை விகாரியை கட்டுவதற்கு அழைப்பு விடுத்தவர்கள் தமிழ் தேசிய உடையை அணிந்து கொண்டு போடும் நாடகங்களால் ஏமாற வேண்டாம் என தமிழ் தேசிய முன்னணியின் தேசிய அமைப்பாளர் த சுரேஷ் வலியுறுத்தியுள்ளார். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வவுனதீவு பிரதேச சபை வேட்பாளர் செல்வகுமார் தலைமையில் ஐத்தியாமலையில் நேற்று சனிக்கிழமை இடம்பெற்ற தியாக தீபம் அன்னை பூபதியின் 37வது நினைவேந்தலில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். 2009 பிற்பாடு இந்த சிங்கள தேசத்தோட சேர்ந்து இயங்கிய பிள்ளையான் கர்நாட்டு குழுக்கள் தொடர்ந்து இந்த மண்ணிலே அரங்கேற்றிய படுகொலைகள், கடத்தல்கள், காணாமல் போல செயற்பாடுகள் அனைத்துமே இப்போது வெளிவந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு வந்திருக்கிற ஆட்சியில் இருக்கின்ற அனுரா அரசு அவர்கள் தேர்தலிலே வழங்கின வாக்குறுதிகள் குறையோடி போய் கிடந்தாலும், அது வீணாக கிடந்தாலும், ஒரே ஒரு விஷயத்திலே அவர்கள் மிக தெளிவாக செய்து வருகின்றார்கள். அந்த விடயம்தான் இந்த ஊழல் ஒழிப்புகளும், இந்த இவ்வாறான தங்களுடைய எஜமான்களுக்கு விசுவாசமாக நடந்து இங்கே இருக்கின்ற இந்த நாட்டினுடைய பொருளாதாரங்களை சுரண்டி வைத்திருக்கின்ற அத்தனை தரப்புகளையும் அவர்கள் இப்போ பிடிக்கின்றார்கள். இதனுடைய உண்மையான விடயம் ஒன்று அவர்களுடைய அரசியல் லாபங்களாக இருக்கலாம், அல்லது உண்மையாக இந்த இப்படிப்பட்ட நபர்களை அவர்களை நீதிமன்றங்களுக்கு முன்னோக்கி கொண்டு செல்லுகின்ற ஒரு நல்ல விடயமாக இருக்கலாம். எங்களை பொறுத்தமட்டிலே நாங்கள் இதை வரவேற்கிறோம். தமிழர்களை இந்த தீவிலே அடிமையாக்கி கொண்டு 2ஆம் நபர்களாக பாவித்துக் கொண்டு தாங்கள் முன்னுக்கு சிங்கள மக்கள் மட்டும் முன்னுக்கு போய்கொண்டிருக்கின்ற அரசியல் அமைப்பாக இருக்கின்ற இந்த சட்டத்தை மாற்றி அமைத்து ஒரு சமஷ்டி தீர்வை தமிழ் மக்களுக்கு கொடுக்கிறதுக்காக இந்த அரசு செயற்பட வேண்டும் என்றது தமிழ் மக்களுடைய விருப்பம். அது இந்தியா கரசனை எடுக்க வேண்டும். தமிழ் மக்களை பொறுத்த மட்டிலே நீண்ட நெடுங்காலமாக நாங்கள் கொண்டு வருகின்ற எங்களுடைய தீர்வாக தமிழ் மக்களுடைய இறமை, தமிழ் மக்களுக்கான சுயநிர்ணய உரிமை, அவர்களுடைய தேசம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற அந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும். இலங்கையில் இருக்கின்ற வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுடைய மரவழி தாயகம். இந்த மரவழி தாயகத்திலே இந்தியாவை தவிர ஏனைய நாடுகள் கால் ஊன்றுவதற்கு நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். அதை நாங்கள் முழுமையாக எதிர்ப்பு என்ற விடயத்தை அவர் மிக தெளிவாக கூறியிருந்தார்.
ஸ்ரீலங்கா பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரியவின் விஜயத்தை முன்னிட்டு சில பகுதிகளுக்கான மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தேர்தல் பரப்புரைகளுக்காக இன்று தமிழர் தாயக பகுதியான நெடுங்கணிக்கு சென்றிருந்தார். இதன்போது பட்டிக்குடியிருப்பு, மாராயிலிப்பை மற்றும் ஒலிமடு பிரதேசங்களுக்கான மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். பிரதமரின் வருகைக்காக அமைக்கப்பட்டிருந்த மேடை பகுதியில் பாதுகாப்பு காரணங்களுக்காக பொருத்தப்பட்ட கருவிகளுக்கும் மற்றும் அந்த பிரதேசத்திற்கும் மின்சாரம் தடையின்றி கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த செயற்பாட்டில் காவல்துறையினர் மற்றும் மின்சார சபை ஊழியர்கள் ஈடுபட்டிருந்ததாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பில் ஏனைய கட்சி பிரதிநிதிகளினால் தேர்தல் விதிமீறல் முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மின்சார சபையின் முறைப்பாட்டு பிரிவோடு தொடர்பு கொண்டு கேட்டபோது, நெடுங்கணி பிரதேசத்தின் உயர் மின் மார்க்கத்தில் தென்னை மரத்தின் ஓலையொன்று அழுந்திய நிலையில் காணப்பட்டதால் அந்த பிரதேசங்களுக்கான மின்சாரம் இடையிடையே துண்டிக்கப்பட்டு வருவதாக மின்சார சபை கூறியுள்ளது. இதனையடுத்து குறித்த ஓலை அகற்றப்பட்ட பின்னர் மின் விநியோகம் சீர் செய்யப்பட்டதாகவும் அந்த சபை மேலும் தெரிவித்துள்ளது. இலங்கையில் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் டெங்கு மற்றும் சிக்குன்குனியா பரவும் அபாயம் அதிகரித்துள்ளதாக சுகாதார அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். டெங்கு நுளம்பை பரப்பும் அதே நுளம்புகள் சிக்குன்குனியாவையும் பரப்புகின்றன எனவும் பொது சுகாதார ஆய்வாளர்கள் சங்கத்தின் செயலாளர் சமில் முத்துக்குடா சுட்டிக்காட்டியுள்ளார். நீண்ட வார விடுமுறை மற்றும் பாடசாலை விடுமுறைகள் காரணமாக பலர் விடுமுறையில் சென்றிருந்ததால் வீடுகளையும் சுற்றியுள்ள பகுதிகளையும் சுத்தம் செய்யும் சந்தர்ப்பம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என சமில் முத்துக்குடா கூறியுள்ளார். எனவே சுத்தம் செய்யாத பகுதிகள் அதிகரிக்கும் போது டெங்கை பரப்பும் நுளம்புகள் உற்பத்தியாகும் இடங்களும் உயர்வடையும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் விளைவாக நுளம்புகள் உற்பத்தியாகும் இடங்களை தடுக்க தமது சுற்றுப்புறங்களை தொடர்ந்து சுத்தம் செய்ய பொதுமக்களுக்கு அறிவுறுத்துவதாகவும் பொது சுகாதார ஆய்வாளர்கள் சங்கத்தின் செயலாளர் சமில் முத்துக்குடா மேலும் கூறியுள்ளார். திமுகவை மட்டுமே விடுதலை சிறுத்தைகள் கட்சி நம்பியிருப்பது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சிகள் இடம்பெறுவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் மாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ள அவர், தேர்தல் அரசியலில் எந்த முடிவையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியால் எடுக்க முடியும் எனவும் அவர் கூறியுள்ளார். கட்சி நிர்வாகிகள் கட்டாயப்படுத்தி ஏற்பாடு செய்துள்ள விழாக்களில் தம்மை பங்கேற்க வைப்பது மன அழுத்தத்தை தருவதாக தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். ஒரு நாள் கூட தமக்கு ஓய்வில்லை எனவும் ஒரு மணி நேரம் கூட தமக்கு தனிமையாக இருப்பதற்கு முடியாதுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அழுத்தம் கொடுத்து தம்மை இழுத்துச் செல்வதால் கட்சி பணிகளை மேற்கொள்ள முடியவில்லை எனவும் தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். திமுக கூட்டணி பாதுகாப்பாக இருக்க வேண்டுமென தாம் கருத்துக்களை சொல்வதால் தமக்கு எதிராக அவதூறு பரப்புகிறார்கள் எனவும் அவர் விமர்சித்துள்ளார். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு கூட்டணியில் தொடர்கிறோம் என்றால் அதற்கு துணிவு, தெளிவு, தொலைநோக்கு பார்வை வேண்டுமெனவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார். திமுக கூட்டணியை பலவீனப்படுத்த அவர்களுக்கு இருக்கின்ற ஒரு துருப்புச் சீட்டு விடுதலை சிறுத்தைகளே எனவும் தொல் திருமாவளவன் மேலும் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பிற்கு எதிராக பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். ஜனாதிபதியின் அண்மை கால நடவடிக்கைகளுக்கு எதிராக இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் அரசு தொழில்களில் ட்ரம்ப் மேற்கொண்டுள்ள முயற்சிகள் மற்றும் ஏனைய செலவின குறைப்புகள் குறித்து மக்கள் மத்தியில் எதிர்ப்புகள் வலுவடைந்துள்ளன. இந்த நிலையில் அமெரிக்க புரட்சி போர் ஆரம்பிக்கப்பட்டதன் 250வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு 50 மாநிலங்களிலும் 50 ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளன. வெள்ளை மாளிகை மற்றும் பல்வேறு நகரங்களுக்கு மத்தியில் இந்த ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. தவறுதலாக எல் செல்வடோருக்கு நாடு கடத்தப்பட்ட குடியேறியை மீண்டும் நாட்டிற்கு அழைத்து வர வேண்டுமென ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தினர். ட்ரம்பை எல் செல்வடோருக்கு நாடு கடத்துங்கள், மன்னர் வேண்டாம் உள்ளிட்ட அமெரிக்க ஜனாதிபதிக்கு எதிரான பல வாசகங்களை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஏந்தியிருந்தனர். எனினும் ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் முதல் காலாண்டில் ட்ரம்புக்கான அங்கீகாரம் என்பது 45% காணப்படுவதுடன் முதலாவது பதவி காலத்தின் முதல் காலாண்டில் அது 41% அமைந்திருந்தது. எனினும் 1952ஆம் ஆண்டு முதல் 2020ஆம் ஆண்டு வரை தெரிவு செய்யப்பட்ட அனைத்து ஜனாதிபதிகளும் முதல் காலாண்டில் 60% மக்களின் அங்கீகாரத்தை பெற்றிருந்தனர். இந்த மாத ஆரம்பத்தில் டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற பின்னர் மிக பாரிய அளவில் அமெரிக்க ஜனாதிபதிக்கு எதிராக திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் மக்கள் ஈடுபட்டிருந்தனர். இதன் தொடர்ச்சியாக அமெரிக்காவின் 50 மாநிலங்களிலும் 1200 இடங்களில் ட்ரம்புக்கு எதிராக மக்கள் ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்துள்ளனர். செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
உயிர்த்த ஞாயிறு குற்றவாளிகளை அம்பலப்படுத்த தவறிய ஜனாதிபதி. குற்றப்புலனாய்வு பிரிவின் மேலதிக விசாரணைக்கு உத்தரவு. வடக்கு கிழக்குக்கு கட்சியை விரிவுபடுத்த அர்ச்சுனா திட்டம். திருகோணமலையில் சுயேட்சை குழுக்களுடன் விசேட கலந்துரையாடல். ஜேவிபி அரசை நம்ப வேண்டாம், பொய்யான வாக்குறுதிகள் குறித்து எச்சரித்ததாக கூறும் டெலோ. சிங்கள மயப்படுத்தப்படும் வவுனியா மாவட்டம். அரசியல் விடியலுக்கான போராட்டம் தொடர வேண்டும் என்கிறார் சத்தியலிங்கம். தமிழர்களை அடிபணிய முயலும் அனுர அரசு. தேசிய மக்கள் சக்தியை அனைவரும் ஒருமித்து எதிர்க்க வேண்டும் என்கிறது கஜேந்திரகுமார் அணி. திமுகவை நம்பி விசிக இல்லை என்கிறார் தொல் திருமாவளவன். கூட்டணியை பலவீனப்படுத்த இடமளிக்க கூடாது எனவும் கருத்து. ட்ரம்பிற்கு எதிராக அமெரிக்கா முழுவதும் திரண்ட மக்கள். ஜனாதிபதியின் கொள்கைகளுக்கும் போர்க்கொடி. இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற நமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.